சாயப்பா உங்களுக்கு எதுவுமே செய்யலை அப்படின்னு நீங்கள் அடிக்கடி நினைக்கிறீங்கல்ல, அந்த நினைப்பு இருக்கிறவங்களுக்கு இந்த ஆடியோ ஒரு பெரிய அருமருந்து. எப்படி நீங்கள் உங்கள் பெத்த குழந்தை மேலே பைத்தியமாக இருக்கீங்களோ அதே போல் சாயப்பாவும் உங்கள் மேலே ரொம்ப பைத்தியமாக இருக்கார். நம்ப முடியலல்ல? இந்த ஆடியோ முழுக்க கேளுங்க. மனுஷங்க கிட்ட உதவி கேட்குறத என்னைக்கு நிறுத்துறீங்களோ அன்னைக்கு இவர் ஓடி வந்து உதவி செய்வார். ஏன்னா இதில் ஒரு பெரிய ஒரு அனுபவம் இதில் இருக்கு. இந்த பதிவில் நல்ல தெளிவு பெறுவதற்கு பலவிதமான யோசனைகள், செய்திகள் இதில் அடங்கியிருக்குது. பொறுமையாக கவனிங்க, வாழ்க்கையை சந்தோஷமாக ஆக்குங்க. ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. சைரா, என் உயிரின் உயிரானவர்களே, சாயப்பா கிட்ட நாம் எந்த உதவிகள் கேட்டாலும் அது உடனே எப்படி பெற்றுக்கொள்வது அப்படின்றத பற்றியும், அவருடைய கோபத்துக்கு ஆளாகாம நம்ம வாழ்க்கையை எப்படி வாழணும் அப்படின்றத பற்றியும், உலகத்தில் வாழக்கூடிய மக்கள்களை இருந்து நாம் எந்த அளவுக்கு வேறுபடுத்தி வாழ்க்கையில் புகழ் அடைவது அப்படின்றத பற்றியும் தான் இந்த ஆடியோவில் முக்கியமாக பார்க்க போகிறோம். ஒரு அல்லாஹ் பாட்டு ஒன்று இருக்கு. இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்வது இல்லை. இந்த பாட்டு எனக்கு எப்பயுமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு. கடவுளை நான் அதிகமாக நெருங்கிறதுக்கு இந்த மாதிரியான பாடல்களும் இதுக்கு காரணமாக அமையுது. நீ என்ன கேட்டாலும் உன்னுடைய கடவுள், நீ எந்த கடவுளை நம்புறியோ அந்த கடவுள் உனக்கு நிச்சயமா அத்தனையும் கொடுப்பாரு. நீ மனுஷங்கிட்ட உதவி கேட்டா மனுஷன் உதவி செய்வான். ஆனா அந்த உதவி ஏண்டா இவங்கிட்ட இந்த உதவியை கேட்டோம் அப்படின்ற அளவுக்கு 1000 இடத்துல சொல்லி சொல்லி காட்டுவான். அவன் செஞ்சது ஒரு உதவி, அந்த உதவிக்கு நம்ம திருப்பி ரிட்டர்ன் பண்ணியிருப்போம். ஆனாலும் அவன் அதை ஸ்ட்ராங்காக பிடிச்சிப்பான். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் திறமையினால் நீங்கள் உயர்ந்திருக்கலாம். ஆனால் அவன் சொல்லுவான், நான் உதவி செஞ்சதால தான் இவங்க இவ்வளோ தூரம் வாழ்ந்தாங்க அப்படின்னு. அந்த நேரத்தில் நமக்கு கோபமும் வரும், வருத்தமும் இருக்கும். அப்போது எந்த மனுஷன்கிட்ட உதவிகள் கேட்டாலும் அந்த மனுஷன் தொடர்ந்து உங்களுக்கு உதவி செஞ்சதை பல இடத்துல சொல்லிக்கிட்டே இருப்பான். ஆனால் கடவுள்கிட்ட நீங்கள் கேட்கக்கூடிய உதவி இருக்கே, கடவுள் யாருக்கிட்டையும் எங்கேயும் சொல்லி காட்டவே மாட்டார். அப்போ உங்களோட உதவிகளை நீங்கள் அவர்கிட்ட கேட்கறதுல தயக்கமே படாதீங்க. உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கு அந்த தேவைகளை அவர்கிட்ட கேளுங்க.
அதற்கு உரிய உதவியை அவர் செய்வார். இல்லை உதவி ஏன் செய்ய முடியல அப்படின்னு அவர் உங்ககிட்ட விளக்க ஏதோ ஒரு ரூபத்தில் முயற்சி செய்வார். அப்போ நாமளே நினைப்போம், நல்ல வேளை கடவுள்கிட்ட இந்த மாதிரி உதவியை கேட்டோம், இந்த உதவி கிடைச்சிருந்தா நான் இந்த மோசமான இடத்துக்கு வந்திருப்பேன், தெரியாமல் நான் அவர்கிட்ட கேட்டுட்டேன், இப்பயோ அவர் என்னை புரிய வச்சிட்டாரு அப்படின்ற தாட்டு உங்களுக்கு உணர்த்துவதற்கு உண்டான ஒரு சிச்சுவேஷனை சாயப்பா அமைச்சு தருவாங்க. அப்போ கேட்ட உதவிகள் அத்தனையும் பெற முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. கேட்ட உதவிகள் அனைத்தையும் பெற முடியும் அவர் விருப்பப்பட்டா. எப்போ நம்ம வாழ்க்கையை அவர் விருப்பத்தின்படி ஒப்படைச்சிட்டோமோ அதுக்கப்புறம் நம்ம உதவிகள் கேட்கறத தப்பு சொல்லலை. அவர் உதவி செஞ்சிட்டாருன்னா சந்தோஷமாக எடுத்துக்கோங்க. ஒருவேளை உதவி செய்யலைன்னாலும் சந்தோஷமாக எடுத்துக்கோங்க. இந்த உதவியை நான் ஏன் செய்யலை அப்படின்றத ஒரு மாதம் கழிச்சோ இல்லை 2 மாதம் கழிச்சோ ஏதோ ஒரு விஷயத்தில் அதை சொல்லி காட்டிடுவார். ஏதோ ஒரு ரூபத்தில் இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலையில். அப்போ அவருக்கு நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை அவர் 100% செய்யணுன்றது அவருடைய குணம். அப்போ நீங்கள் மனுஷங்கிட்ட கேட்குற உதவியை தாண்டி கடவுள்கிட்டையும் உதவிகள் கேளுங்க. ஆனால் நாம் கடவுளை 2வதாக வச்சுக்கிட்டு மனுஷனை முதல்ல வைப்போம். ஒரு 5000 ரூபாய் இப்போ தேவைப்படுது, கண்டிப்பாக தேவை. இந்த காசு இல்லைன்னா எனக்கு பல இடத்துல பிரச்சனை ஆகும். 6 மணிக்கு இந்த 5000 நான் ஒருத்தங்கிட்ட கொடுக்கணும், கொடுக்கலன்னா அவ்வளோதான். இப்போயும் மணி 5 ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் கடவுள்கிட்ட போயிட்டு உட்காந்து கேளுங்க அப்படின்னா நம்ம மனசு கடவுள்கிட்ட போகும், உட்காந்து கேட்போம். ஆனால் கேட்கும்போதே யாராவது கொடுப்பாங்களான்ற எதிர்பார்ப்பு வரும். அப்போ கடவுள்கிட்ட நம்ம முழு மனதில் உட்காரல, நமக்கு அந்த தாட் ஃபுல்லாக யாருக்கிட்ட கேட்கலாம் அப்படின்ற ஒரு முன்னாடி அந்த காட்சி தான் தெரியும். அதுக்கப்புறம் நம்ம உடனே கடன் ஃபோன் பண்ணுவோம், அப்பையும் கிடைக்காது. மறுபடியும் உட்காருவோம் சாமி முன்னாடி, மறுபடியும் சாய்ப்பா எப்படியாவது எனக்கு ரெடி பண்ணி கொடுத்துடுன்னு கேட்போம். மறுபடியும் ஏதாவது ஒரு மனுஷனோட ஞாபகம் வரும், மறுபடியும் அவங்களுக்கு ஃபோன் பண்ணுவோம். அவங்க ஃபோன் எடுக்க மாட்டாங்க, இல்லை கொடுக்க மாட்டாங்க, இல்லை காசு இல்லைன்னு சொல்லிடுவாங்க. அப்போது நீங்கள் கடவுள்கிட்ட முழு மனதோடு கேட்கல. அங்கே கடவுள்கிட்ட உட்கார்ந்ததுக்கு அப்புறமும் உங்கள் மனசில் யார்கிட்ட கேட்கலாம் இந்த உதவிகளை அப்படின்ற எண்ணங்கள் மட்டும்தான் ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போ கடவுளும் உதவி செய்யலை, நீங்கள் கேட்கக்கூடிய மனுஷனும் உதவி செய்யலை. உங்களுக்கு உதவிகள் எங்கே கடவுளால் மறுக்கப்படுதுன்னா நீ கடவுளை முழுசாக நம்பி உதவிகள் கேட்கல. அப்போ என்ன நமக்கு தோணுதுன்னா, மனுஷன் உண்மையானவன், கடவுளும் உண்மைதான். ஆனால் அதுக்காக சாயப்பாவா நேராக காலிங் பெல்ல அடித்து இந்தப்பா 5000 ரூபாய் கேட்ட அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு மாயமாக மறைஞ்சிடுவார். ஆனால் இதே ஒரு மனுஷன் கேட்டானா, எப்போ வேணும், எங்கே வேணும் அப்படிங்களா, இப்போ நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன், நீங்கள் வாங்கிக்கிறீங்களான்னா நம்ம கொஞ்சம் பரபரப்பாக போய் அப்பா காசு கிடைக்குது அப்படின்னு வாங்கி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சாயப்பா நன்றி அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் உதவிகளை நீங்கள் சாயப்பா கிட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னாவே அவர் சரியான சந்தர்ப்பம் பார்த்து உங்களுக்கு அந்த உதவியை செஞ்சு கொடுப்பாரு. இப்போ மனுஷங்கிட்ட கேட்ட உதவி, அந்த உதவியை அங்கே இருந்து வாங்கி இன்னொரு மனுஷங்கிட்ட நீங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டீங்க. இப்போ ஒரு வகையில் ஒரு சந்தோஷம். இப்போ என்ன சொல்லி உதவி கேட்டீங்க இவர்கிட்ட? 1 வாரத்தில் கொடுக்குறேன், இல்லை 10 நாளில் கொடுக்குறேன். 1 மாதம் யாரும் சொல்ல மாட்டோம். ஏன் சொன்னான்னா அவன் கொடுக்க மாட்டான்னு தெரியும். ஏன்னா நம்மளை மாதிரி ஃபேமிலியில் இருக்கிறவங்களோட நெருக்கடி தெரியும். எல்லாருமே நம்மளுடைய ரேஞ்சில் இருக்கிறவங்க கிட்ட தான் நம்ம கைமாத்தா கேட்போம்.
ரொம்ப ஏழைங்க கிட்ட கேட்க மாட்டோம், ரொம்ப பணக்காரர்கிட்ட கேட்க மாட்டோம். அதனால் நமக்கு தெரிஞ்ச சர்க்கிள், நம்மளுடைய வருமானம் எப்படிப்பட்டதோ அப்படிப்பட்ட ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்குள்ளே ஷேர் பண்ணிப்போம். அப்போ ஒரு வாரத்தில் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டீங்க. அந்த மனுஷன் உதவி செஞ்சார். இப்போ 7 நாள் ஆச்சு. 8வது நாள் அவங்க ஃபோன் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அடுத்த உதவி யாருக்கிட்ட வாங்கலான்னு மறுபடியும் கேட்பீங்க. இதுதான் நடக்குது இங்கே. இதை தாண்டி எதுவும் நடக்கலை. அப்போ நீங்கள் கடவுள்கிட்ட எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்டால் உங்களுக்கு உடனே அவர் உதவி செய்வதற்கு வாய்ப்பே இல்லை. அது நான் தெளிவாக சொல்லிடுறேன். அப்போது 6 மணிக்கு நான் பணம் தரணுமே, அப்போ எனக்கு பிரச்சனை ஆகிடுமே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ இன்றைக்கி பிரச்சனையானால் கூட பரவாயில்ல, ஏற்கனவே பழக்கப்பட்ட இடம், அதனால் சொல்லிக்கலாம். ஆனால் புதுசான மனுஷங்க கிட்ட நம்ம தலை குனிஞ்சு நடக்கிறோமே, அது நமக்கு சந்தோஷமா? நல்லா யோசிச்சு பார்த்தீங்களா? இப்போது 6 மணிக்கு அவர் வராரு. என்னப்பா காசு ரெடியாப்பா அப்படின்னு கேட்குறாரு. இல்லைங்க, வழக்கம் போல் 2 திட்டு திட்டுறாரு. நீங்கள் சொல்கிறீங்க நான் ஒரு வாரத்தில் கொடுத்துட்றேன் அப்படின்னு. அப்போது எதை நம்பி நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா, சாயப்பாவை நம்பி நான் கொடுக்குறேன் அப்படின்றீங்க. அப்போ சாயப்பா உதவிகளை எப்படி செய்வாருன்னா, அவர் ஒன்றை வச்சு தான் செய்வாருன்ற ஒரு விஷயமும் நமக்கு புரியுது. யாரை? நம்மளை வச்சு. அப்போது எனக்கு என்ன ஷோர்ஸ் இருக்குது, அந்த ஷோர்ஸை அவர் ரெடி பண்ணி கொடுப்பார். இவ்வளோதாங்க, வேறு ஒன்றுமே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு 800 ரூபா எனக்கு பத்தலை. 3-4 இயர்ஸ்க்கு முன்னாடி இருக்கும் 800 பத்தலை. மொத்தமாக 1000 ரூபா ஒருத்தருக்கு தரணும். அதில் வெறும் 200 ரூபா இருந்தது. 800 எனக்கு பத்தலை. ஸோ நம்ம பிரின்சிபல்ஸ் என்னென்னா, யாருக்கிட்டையும் கடன் வாங்கக்கூடாது. சாயப்பா கிட்ட ஒரே வார்த்தை தான் சொன்னேன். சாயப்பா எனக்கு 800 ரூபா பத்தலை, நான் யாருக்கிட்டையும் உதவி கேட்க மாட்டேன், யாரும் எனக்கு கடன் கொடுக்கவும் கூடாது. ஆனாலும் 8 மணிக்குள்ளே, நைட்டு 8 மணிக்குள்ளே பேமெண்ட் வரணும். எப்போ நான் கேட்டது? மதியம் ஒரு 5 மணிக்கு. அப்போது எனக்குன்னு ஒரு இருக்கிற தொழில் ஒன்று இருக்குது. அந்த தொழில் அது மறுபடியும் பல வருஷம் கழித்து புதுசாக ஆரம்பிக்கிறோம். அப்போது தொழில் பண்ணக்கூடிய இடமோ புதுசு, இருக்கக்கூடிய மனிதர்களோ புதுசு. அப்போ அவ்வளோ சீக்கிரம் அந்த 800 ரூபான்றது கிட்டத்தட்ட ஒரு 80,000 மாதிரி. அப்போ நான் யாருக்கிட்டையும் உதவி கேட்கல. 8 மணிக்கு அந்த பேமெண்ட்டை கொடுத்தா ஆகணும். கொடுக்கலன்னா மானம் கப்பல் ஏறிடும். ஆனாலும் நான் சாயப்பாவுடைய உதவியை நாடினேன். 800 ரூபா எனக்கு வேணும் சாயப்பா, எனக்கு எப்படியாவது ஏற்பாடு பண்ணி கொடு. உடனே எப்பயோ ஒரு மொபைலை OLXில் போட்டிருந்தோம். ஒரு கீபேட் மொபைல், நல்ல ப்ரைஸு 950 rupees அப்படின்னு சொல்லி போட்டிருந்தோம். அந்த ஃபோனை கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் தாண்டி ஒருத்தர் OLXில் அந்த ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி, சார் அந்த ஃபோன் இருக்கா, அந்த ஃபோன் எனக்கு ரொம்ப தேவை, எங்கள் வீட்டில் எங்கள் பாட்டிக்கு அந்த ஃபோனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு. நம்ம என்றைக்குமே OLXில் போட்டோன்னா ஒரு 100 ரூபா 150 ரூபா கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணி தான் போடுவோம். ஏன்னா அதே ரேட்டில் போட்டால் கொஞ்சம் பார்கெயின் பண்ணுவாங்க. அதனால் நெக் ஆஃப் த ப்ரைஸில் போடக்கூடாதுன்னு. அப்போ சரி ஓகே சார் வாங்க, ஃபோன் எல்லாமே நல்லா பக்கா கண்டிஷன்ஸ், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நாம் சொல்லியிருந்தோம். அப்போ 8 மணிக்கு அந்த ஒருத்தர் வருவார். அவர் டீலர் தான், அவர் ரெகுலராக ரீசார்ஜ் பண்ணுறவர். அவர்கிட்ட தான் டெய்லியும் காசை கொடுக்கணும். என்கிட்ட இருந்ததோ 200 ரூபா. பட் OLXில் எப்போயோ போட்ட ஒரு ஆடு, அது மறந்தே போயிடுச்சு. உடனே 7 மணிக்கு நம்ம ஆஃபீஸ்க்கு வராரு. வந்த உடனே ஃபோன் எங்கே சார் அப்படின்றாரு. சார் ஃபோன் சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது, நல்லா நிற்குது, பேட்ரிலாம் பக்காவாக இருக்குது. நல்லா செக் பண்ணார். சார் உங்களுக்கு வேண்டாம், எனக்கும் வேண்டாம், இந்தாங்க சார் 800 ரூபா, நீங்கள் 950 போட்டிருக்கீங்க, ஒரு 150 தான் நான் குறைச்சி கேட்குறேன், 800. ஏன்னா ஃபோன் நல்ல சூப்பராக இருக்குது அப்படின்னு அந்த 800 ரூபா கொடுத்தாரு. கொடுத்துட்டு இவர் இப்படிக்கா போகிறாரு. அந்த டீலர் அப்படியே அந்த பக்கமாக வராரு.
நான் உள்ளே கூட போகலை, காசை வாங்கிட்டு ஆஃபீஸ்க்குள்ளே போகலை, அப்படியே வந்து 1000 ரூபாய் கொடுத்தா அப்படியே போயாச்சு. இப்போ எப்படி நடந்தது? என்னைக்கே சாயப்பா தான் எனக்கு உதவி செய்யணும்னு சொல்லி வைராக்கியத்தோட இருக்கோமோ அந்த வைராக்கியம் அந்த இடத்துல வெற்றி பெறும். சாயப்பா நினைக்கிறாரு, இவன் நம்மளை சும்மா விட மாட்டான்ல இருக்கு, இவன் நம்ம தான் உதவி செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா. அதனால் அவர் பார்க்குறாரு, இவன் இதுக்கு முன்னாடி ஏதாவது பண்ணி வச்சிருக்கானா, இல்லை யாராவது இவனுக்கு கொடுக்க வேண்டியது இருக்குதா அப்படின்னு ஒரு ஷோஸ் ரெடி பண்ணுறாரு. அதில் ரொம்ப ஃபில்டர் பண்ணி 3 மாதத்துக்கு முன்னாடி, 2 மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன், 2 மாதத்துக்கு முன்னாடி அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிருந்தான் இந்த ஃபோனுக்காக. எங்களுக்கு ஆக்சுவலாக ஓஎல்எக்ஸில் போட்டால் அது வந்து கஸ்டமராக இன்ட்ரெஸ்ட் எடுத்து கால் பண்ணணும், ஏன்னா அதுக்கு வந்து எந்த மோட்டிவும் பண்ண முடியாது. அப்போ என்றைக்கோ போட்ட ஆடுக்கு உடனே டக்குன்னு 20 கிலோமீட்டர் தள்ளி இருக்கேன் சார், ஓகே ஃபோன் இருக்கா சார், சார் ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி அப்படியே இருக்குதா அப்படின்லாம் கேட்குறாங்க. சார் 20 கிலோமீட்டர்ஸ் நான் தள்ளி இருக்கேன், வரதுக்கு 1 hour கிட்டத்தட்ட 45 minutes ஆகும், 1 hour கூட ஆகும், வெயிட் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லி அவர் கெஞ்சுறாரு. யாரே கஸ்டமர், யாருக்கு ஃபோனை கொடுத்துறாதீங்க, எனக்கு தான் அது வேணும் அப்படின்னு. எதற்கு அவர் கேட்குறாரு, சார் உங்களுக்கு கூகுள் பே பண்ணிட்டோமா அப்படின்னு. சார் இல்லை, நீங்கள் ஃபஸ்ட்டு வாங்க, வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா கன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு. ஏன்னா கூகுள் பே பண்ணிவிட்டு நம்மளும் இந்த பேமெண்ட் இங்கே கொடுத்துட்டு கடைசியில் எனக்கு ஃபோன் பிடிக்கல, பணத்தை திருப்பி கொடுங்க அப்படின்னு சொன்னால் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போய்டும்ல. அதனால் ஸோ அந்த இடத்துலையும் ஒரு நேர்மையை சாயப்பாவோட குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்குறாரு. அந்த நேர்மை தான் அது. நீங்கள் வாங்க, வந்து பாருங்கள், பிடிச்சிருந்தா பேமெண்ட் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா பரவாயில்ல, நீங்கள் கூகுள் பேயில் போட்டுட்டா நம்ம அந்த டீலர்கிட்ட அந்த காசை கொடுத்துட்டா மறுபடியும் இவருக்கு ஃபோன் பிடிக்காம காசை திருப்பி கொடுங்கன்னு சொல்லி கேட்டால், இல்லை நீங்கள் சொல்லிட்டீங்க வாங்கி தான் ஆகணும்னு சொல்லி தலையில் கட்டக்கூடாது இல்லை. ஸோ சாயப்பா பார்க்குறாரு, தான் குழந்தை எந்த அளவுக்கு நேர்மையாக இருக்காங்க, எந்த அளவுக்கு நம்மளை நம்பி இருக்காங்க, எந்த அளவுக்கு நான் தான் காப்பாற்றுவேன்னு சொல்லி தெளிவாக அந்த பசங்க இருக்காங்க, தன் குழந்தைங்க இருக்காங்க. அதையெல்லாம் பார்த்துட்டு தான் அந்த மனுஷன் உதவி செய்வதில் ரொம்ப இறங்கி வந்து உதவி செய்கிறார். ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ எப்படி எனக்கு அந்த 800 ரூபா கிடைச்சதுன்னா, அவரை நம்பின, நீ தான் எனக்கு உதவி செய்யணும். ஒருவேளை இப்படியும் நடந்திருக்கலாம், எதுவுமே நடக்கல, அந்த டீலர் வராரு, வந்து 4 திட்டுறாரு, நம்ம இன்னும் 2 நாளில் கழிச்சு தரோன்னு சொல்கிறோம். பட் அந்த கஷ்டத்தை தாண்டினாலும் வேற ஏதாவது ஒரு ஷோர்ஸ் இருக்கும். சாயப்பாவோட ஆசீர்வாதத்தால் இன்னைக்கு வரைக்கும் நமக்கு அந்த மாதிரியான ஒரு அவப்பெயர் இல்லவே இல்லை. இந்த 5 வருஷத்தில், 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் அத்தனையும் இருந்துச்சு. இந்த 5-6 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனைகளும், கொடுக்கல் வாங்கல எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லாமே மரியாதைக்குரிய விஷயங்களாக தான் இங்கே நடக்குது. அதனால் உதவிகளை அவர்கிட்ட மட்டும் கேளுங்க. அடுத்தது, நீங்கள் அவர்கிட்ட இன்னொரு விஷயத்தையும் வைக்கணும். சாயப்பா, நான் எத்தனையோ தவறுகள் செஞ்சுருப்பேன், தெரிஞ்சோ தெரியாமலோ, நிறைய பாவத்தையும் செஞ்சிருப்பேன், தெரிஞ்சோ தெரியாமலோ. தயவு செய்து என் மேலே கோபம் மட்டும் படாதீங்க. நீங்கள் கோபப்பட்டா அதை என்னால் தாங்கிக்க முடியாது. நான் எந்த காலத்திலையும் நேர் வழியில தான் நான் பயணிக்கணும். குறுக்கு வழி எனக்கு தயவு செய்து என் புத்திக்கோ என் மனசுக்கோ வராமல் ஒரு பாதுகாப்பாக எனக்கு இருந்து என்னை காவல் காக்கணும். ஏன்னா நாம் வேறு யார்கிட்டங்க கேட்க முடியும்? இந்த மாதிரியான விஷயத்த எந்த மனுஷங்கிட்ட நம்ம கேட்க முடியுமா? எல்லா மனுஷனும் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ வாழணும், அதை மட்டும் நினச்சிக்கோ, அடுத்தவனை பற்றி நீ நினைக்காத. இதை தான் பல மனுஷங்க பலருக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அப்போ சாயப்பா கிட்ட நம்ம கேட்கக்கூடிய கேள்விகள் என்னென்னா, என்னை நேர்மையாக வழி நடத்து. இப்போ நான் கேட்குறேன்,
உங்கள் குடும்பத்தில் நீங்கள் ஒரு டிபெண்ட் பர்சனாக இருக்கீங்க, இல்லை உங்களோட லைஃப் பார்ட்னர் உங்கள் கணவர் உங்கள் மனைவி இப்படி இருக்கீங்க. இப்போ இவங்கக்கிட்ட ஒரு மனைவி தன் கணவர்கிட்ட நான் நேர்மையாக இருக்க எனக்கு நீங்கள் பாதுகாப்பை கொடுங்க அப்படின்னு சொல்லிட முடியுமா? முதல்ல உங்கள் கணவர் நேர்மையாக இருக்கணும், அப்போ தான் நீங்கள் அவர்கிட்ட கேட்க முடியும் இல்லையா? நான் எல்லாரையும் குறை சொல்லலை, பலர் இப்படி தான் இருக்காங்க, சிலர் நேர்மையாக இருக்காங்க. அப்போ கடவுள்கிட்ட என்ன கேட்கணுமோ அதை கடவுள் மட்டும்தான் அதை சரி பண்ண முடியும், அதை எந்த மனுஷனும் சரி பண்ண முடியாது. ஒரு சாதாரண மனுஷங்கிட்ட போயிட்டு என் பாவத்தை மன்னிச்சிடுங்கன்னு கேட்க முடியாது, அது கடவுள்கிட்ட தான் கேட்க முடியும். ஏன்னா ஒரு மனுஷங்கிட்ட கேட்டால் அந்த மனுஷனும் பாவம் பண்ணி தான் அந்த பிறப்பெடுத்திருக்கா. அப்போ எதை எங்கே கேட்கணுமோ அதை அங்கே கேட்டாதான் கேட்கறதுக்கும் ஒரு மதிப்பு இருக்குன்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ சாய்ப்பா கிட்ட கேட்க வேண்டிய 2வது விஷயங்கள் என்னன்னா, உதவிகள் செய்யன்னு முழு உரிமையோட கேளுங்க, அந்த உதவி கிடைக்கிற வரைக்கும் காத்துருங்க. உங்கள் உழைப்பின் மூலமாக இல்லை உங்கள் நேர்மையின் மூலமாக ஏதோ ஒரு வழியில் அது அந்த உதவி நிச்சயமாக கிடைக்கும். 2வது, என் மேலே கோபம் படாத, என் மேலே வெறுப்பாக இருக்காத, நான் செஞ்ச தவறுகளை மன்னிச்சிடு, இனி எந்த தவறுகள் செஞ்சாலும் எனக்கு தண்டனை கொடு, ஆனால் இது வரைக்கும் செஞ்ச தவறுகளுக்கு எனக்கு மன்னிப்பை நீ கொடுக்கணும் சாயப்பான்னு சொல்லி சாயப்பா கிட்ட கேளுங்க. நிச்சயமாக அவர் ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக செய்வார். உங்கள் மேலே அவர் கோபப்படாமல் இருப்பார். 3வது, என்ன நேர்மையான வழியில் மட்டும்தான் நான் போகணும், குறுக்கு புத்தி வேண்டாம் சாயப்பா, உன்னோட குழந்தையா இருந்து நான் இங்க சாதிக்கணும்னு நினைக்கிறேன், நான் சாதிக்க முடியாம போச்சுன்னா என்ன பலர் கேலியும் கிண்டலும் பண்ணுவாங்கன்றது உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். அந்த நேரத்தில் அவங்க கேலிக்கு பயந்து குறுக்கு வழியில நான் வெற்றி பெறக்கூடாது, அந்த வெற்றி எனக்கு வேண்டாம். என்னை எப்பயுமே ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள்ள வச்சுக்கோ, நான் எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் தாங்கிக்கிறேன், எந்த அவமானத்தை வேணாலும் சந்திச்சுக்கிறேன், ஆனால் நேர்மையற்ற முறையில் மட்டும் என் வாழ்க்கை போயிடக்கூடாது அப்படின்னு சாயப்பா கிட்ட கேளுங்க. இந்த 3 விஷயமும் உங்கள் வாழ்க்கையில் இன்று முதல் நடந்தே தீரணும். இது எத்தனை பேர் இதில் சொன்ன மாதிரி நான் நடந்துப்பேன் அப்படின்னு சொல்கிறீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள், அந்த லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இது எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம எல்லாரும் நான் இப்படி தான் இருக்க போகிறேன் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்துடுச்சுன்னா அந்த வைப்ரேஷனால் நீங்களும் ஒரு முக்கியமான ஒரு ஆளாக இருக்கீங்க. இத்தனை பேர் சொல்கிறாங்களே நானும் அப்படி இருப்பேன் அப்படின்னு உங்களை பார்த்து, நீங்கள் சொன்ன சொற்களை பார்த்து, நீங்கள் சொன்ன கமெண்ட்டை பார்த்து அவங்க தன்னுடைய வாழ்க்கையும் மாற்றணும்னு நினைக்கிறாங்க. அப்போது இங்கே ஒருத்தவங்களோட வாழ்க்கையையே நீங்கள் மாற்றிருக்கீங்கன்னா அப்போ உங்களுக்கு அது எவ்வளோ பெரிய ஒரு வரவு உங்களோட புண்ணிய கணக்கில் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. நாம் என்ன நினைக்கிறோம், இன்ஸ்டண்ட்டாக வர்றது தான் நமக்கு ரொம்ப சிறப்புன்னு நினைக்கிறோம். அதான் இன்ஸ்டண்ட்டாக உடனுக்கு உடனே. ஆனால் உடனுக்கு உடனே வராமல் காத்திருந்து வருது பாருங்களேன், அது உங்கள் வாழ்க்கையே காப்பாற்றும். லைக் பிஎஃப் மாதிரி, இந்த ப்ராவிடென்ட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மாத சம்பளம் வாங்குறவங்களுக்கு கம்பெனிக்காரவங்க உங்கள் சம்பளத்தை பிடிப்பாங்க. ஒரு 20,000 ரூபாய் சம்பளம் அப்படின்னா ஒரு மாதத்துக்கு 500 700 ஏதோ சம்திங், அது ஏதோ ஒரு கணக்கில் எடுக்கிறாங்க. அப்போ நாம் ஒவ்வொரு மாதம் சம்பளம் வாங்கும்போதும் எங்கே எல்லாம் பிடிச்சது போக இவ்வளோ தான் வருதுன்னு சொல்லுவோம். அந்த காசு உங்களுது தான், ஆனாலும் நம்ம ஒரு குறைப்படுவோம். எல்லாம் பிடிச்சது போக இவ்வளோ தாங்க வருது, முழு சம்பளத்தை வாங்கியிருந்தால் என் பிரச்சனை தீர்ந்துருக்குமே அப்படின்னு நாம் நினைப்போம். கடைசியில் உங்கள் லைஃப்பில்
அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரிட்டையர்மெண்ட் ஆகிற ஸ்டேஜில் உங்களுக்கு பெரிய மாலை போட்டு உங்களுக்கு செக்கு கொடுக்குறாங்க பாருங்க, அது கிட்டத்தட்ட 5 லட்சம் 6 லட்சம். அப்போ தான் நமக்கு ஒரு ஆனந்த கண்ணீர் வரும். ஏன்னா ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையை கழிக்கணும். அப்போ கூட குழந்தைங்களை நம்ப வேண்டிய அவசியம் இருக்காது. இதோ கம்பெனிக்காரன் கொடுத்துருக்கா, இதை பேங்க்கில் போய் நம்ம டெபாசிட் பண்ணலாம், இல்லை ஏதாவது ஒன்று பண்ணி இருக்கிற காலத்தை சந்தோஷமாக பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அப்போது நமக்கு இவ்வளோ பிடிச்சது போக கொடுக்குறானேன்னு சொல்லி கம்பெனிக்காரங்களை திட்டுவோம். ஆனால் இப்போது பிடிச்சது எவ்வளோ நல்ல விஷயம் அப்படின்னு நினச்சி நம்ம கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். அதே போல தான் உங்களுக்கு ஒவ்வொரு வரவும் நான் உடனே கண்ணில் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறத தாண்டி வரவு வந்து ஒரு பிஎஃப் மாதிரி எப்போ ரிட்டையர் ஆகுறோமோ அப்போ நம்மளை வந்து சேரும். அப்போ உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாபெரும் வெற்றிக்கு உண்டான ஒரு நேரத்தை சாயப்பா குறிச்சிருப்பார். அந்த வெற்றி எதனால கிடைக்கும் அப்படின்னா, நீ செஞ்ச புண்ணியங்களுக்கு உனக்கு அக்கௌண்ட்ல வரவு வச்சுக்கிட்டே இருக்குது. அப்போ கர்மாவோட எண்ட் ஆஃப் த டே, உன் புண்ணியத்தோட ஸ்டார்ட் ஆஃப் த டே, இந்த டேல அது உங்களோட அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகும். என்னை பற்றி ஒரு சின்ன விஷயம் சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு நல்லாவே புரியும்னு நினைக்கிறேன். நான் கடவுளே இல்லை அப்படின்ற நிலைக்கு நான் வந்தேன். இது நான் சொல்லியிருக்கேன், 2-3 தடவை சொல்லியிருக்கேன். ஏன்னா எல்லா கடவுளும் என்னை காப்பாற்றலை அப்படின்னு சொல்லி, கடவுள் இல்லைன்னு சொல்லி 1 வருஷம் கோயிலுக்கு போல, சாமி கும்பிடல. ஆனால் எனக்குன்னு சொல்லி ஒரு சில பிரின்சிபல்ஸ் இருக்குது, எப்போது ஸ்கூல் படித்ததில் இருந்து. அப்போது அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், யாரையும் ஏமாற்றக்கூடாது, யாரையும் அழ வைக்கக்கூடாது. இது யார் எனக்கு சொல்லி கொடுத்தாங்கன்னு இப்போ வரைக்கும் எனக்கு தெரியல. அப்போ யாராவது உன்னை ஏமாத்துனா, நீ யாரையாவது ஏமாத்துனா உன்னை 10 பேர் ஏமாத்துவாங்க. நீ யாரையாவது அழ வச்சா உன்னை 10 பேர் அழ வைப்பாங்க. இதுக்கு சம்மதம் இருந்துச்சுன்னா நீ ஏமாத்து, இல்லை அழவை. இதுக்கு சம்மதம் இல்லைன்னா நீ எதையுமே செய்யாத, அடக்க ஒடுக்கமா இரு. இது என் லைஃபோடைய அன்னையில் இருந்து எல்லா ஜென்மத்திலையும் இதை நான் அப்ளை பண்ண போகிறேன். அப்ளை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், அப்ளை பண்ணுவேன். அப்போ வந்து பெங்களூர் டு சென்னை, பெங்களூர்லேருந்து சென்னைக்கு வந்துட்டுருக்கோம். நான் அப்பா 2 பேர். அதில் வந்து ஆப்போசிட் சீட்டில் ஒரு பிராமின் தாத்தா, அவங்க மிஸ்ஸஸ் பாட்டிமா. அப்போ வந்து வண்டி மொதல் ஸ்டேஷன் தாண்டி அடுத்தது வருது. அப்போ வந்து இதோ நாங்கள் பேசும்போது அவர் என்னென்னமோ பேசிக்கிட்டு வந்தார். நான் சொன்னேன், கடவுள் நம்பிக்கைலாம் எனக்குலாம் இல்லைங்க அப்படின்னு. அப்போ வந்து சில விஷயங்கள் நான் இதெல்லாம் சொன்னேன், இந்த மாதிரி அழ வைக்கக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, என்னைக்கா இருந்தாலும் நேர்மையான வழியில் தான் இருக்கணும். 10வது படிக்கும்போது கூட நான் காப்பி அடிக்கலை. எல்லாரும் பசங்க அப்பப்போ வந்து சிக்னல்ஸ் நான் கொடுத்தாங்க. அப்போ கூட வந்து எனக்கு என்ன தெரிஞ்சுதோ அதை நான் எழுதினேன். அது ஃபெயில் ஆனாலும் அந்த மார்க்குக்கு நான் தான் முழு சொந்தக்காரன். பிட் அடிக்கக்கூடாது, காப்பி அடிக்கக்கூடாது, உன்னோட உழைப்பில் அதில் நீ உயரணும் அப்படின்னு நான் இருந்தேன். ஆனால் வாழ்க்கையில் என்னை நிறைய பேர் ஏமாத்துறாங்க. என்னோட வியாபாரம் ரொம்ப பிரச்சனையாச்சு, லாஸ் ஆச்சு. அதனால் கடவுள் அப்படின்றது ஒன்று இல்லை அப்படின்னு அவர் சொன்ன ஒரே வார்த்தை என்ன தெரியுமா? அவர் சொன்னது ஒரே வார்த்தை. நான் இதை சத்தியம் பண்ணணுன்னா கூட சொல்லுங்கள், நானே சொல்லிடுறேன், சத்தியமாக சொல்கிறேன், சாய்பா மேலே சத்தியமாக. அந்த பெரியவர் சொன்ன ஒரே வார்த்தை, அந்த பிராமின் தாத்தா சொன்ன ஒரே வார்த்தை, தம்பி நீ சொன்னது எல்லாமே சூப்பர். இதுதான் பகவத்கீதையில் சொல்லியிருக்குது. நீ கீதையை படிச்சிருக்க மாட்டேன்னு நல்லாவே தெரியுது. எனக்கு கீதையை படிச்சிருந்தா நீ கடவுளை விட்டு இருக்க மாட்ட.
நீ கீதையை படிக்காமலே நீ பேசுறன்னா அது பூர்வ ஜென்மத்தில் இருக்கக்கூடிய ஒரு கனெக்டிவிட்டி. நீ இப்படி கடவுளை பிடிக்கல, கடவுள் உனக்கு எதுவும் செய்யல, அதனால கடவுள் இல்லை அப்படின்ற நிலைக்கு நீ வந்துட்ட. நான் அடிச்சு சொல்றேன், இப்ப நான் சொல்றேன் கேட்டுக்கோ. நீ உனக்கு கடவுளை பிடிக்கல, ஆனா கடவுளுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். ஏதோ ஒரு கடவுள் உன்னை தேடி வருவாரு. உன்னையும் அவரையும் எந்த காரணத்தை கொண்டு பிரிக்க முடியாது. அவரும் உன் மேல பைத்தியமா இருப்பாரு, நீயும் அவர் மேல பைத்தியமா இருக்க. இது நடக்கலைன்னா கேளு அப்படின்னாரு. சொல்லிட்டு, எனக்கு 85 இயர்ஸ் ஆகுதுப்பா, உனக்கு எப்போ வருவாருன்னு தெரியாது, மறுபடியும் நம்ம எப்போ பார்ப்போன்னு தெரியாது. ஆனால் ஒரு நாள் இதை நீ 10 பேருக்கு சொல்லுவ, இப்படி ஒரு தாத்தாவை நான் பார்த்தேன், அது பிராமின் தாத்தா இப்படி சொன்னாரு, அப்போ நான் கண்டிப்பாக இறந்து போயிருப்பேன். ஏன்னா நீ 10 வருஷம் கழிச்சு சொல்றியோ அந்த ஞான உதயம், இல்லை 20 வருஷம் கழிச்சு சொல்றியோ அப்படின்னு சொல்லி முடிச்சாரு. இப்போ நான் 10 பேருக்கா சொல்றேன், இங்கே எத்தனை பேருக்கு சொல்றேன்றதை யோசிச்சு பாருங்க. எதுக்கு நான் சத்தியம் பண்ணேன்னா, சில பேர் அதே அவர் சும்மா அப்படின்வாங்க, அதனால நம்ம ஒன்றும் ஃபீல் பண்ண போறதில்ல. இருந்தாலும் எனக்கே நம்ப முடியாத ஒரு விஷயமா இந்த விஷயம் இருக்குது அப்படின்னும் போது, நான் உங்ககிட்ட சொல்லும்போது நான் கான்ஃபிடெண்ட்டாக சொன்னால் தானே அது உங்களுக்கு தெரியும். ஏன்னா எல்லா விஷயமும் ஏதோ ஒரு கனெக்டிவிட்டி இல்லாமல் இல்லை. இப்போ இந்த ஒரு ஆடியோவில் கூட உங்களுக்கு சாயப்பா மேலே நம்பிக்கை கொஞ்சம் குறைஞ்சிருக்கலாம், ஆனால் நீங்கள் நல்ல மனுஷியாக இருக்கலாம். ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சொல்கிறதால தான் மனுஷின்னு வருது. ஆனால் உங்களை சாயப்பா எந்த காரணத்தை கொண்டு விட மாட்டார். அவரும் உங்கள் மேலே பைத்தியமாக இருப்பார், நீங்களும் அவர் மேலே பைத்தியமாக இருப்பீங்க. இது சத்தியமான வார்த்தைகள். அதனால் யாரையும் அவ்வளோ சீக்கிரம் எடை போட்டுடாதீங்க. ஸோ நிச்சயமாக ஒரு விஷயத்த சொல்கிறேன், உங்கள் நல்ல மனசுக்கு இப்போ எதுவும் கிடைக்கலன்ற ஒரு கோபம் தான் இருக்கே தவிர, எல்லாமே ஒரு நாளில் ஒரு நாள் உங்களுக்கு கிடைக்க போகுது. அப்போ நீங்கள் சொல்லுவீங்க, அன்பே சாய் சொன்னாங்க, நடந்துச்சு அப்படின்னு. அதை நான் காதார கேட்க தான் போகிறேன். ஸோ எல்லாமே சந்தோஷமாக சிறப்பாக இருக்கணும்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ரா. ஓம் சாயிரா, சாயிரா, ஓம் சாயிரா.